கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நேரத்திலும் நமக்கு தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து தேவன் வார்த்தையை கொடுக்கும்படியாக அநேக வார்த்தை கேட்டு பயன்பட கர்த்தர் உதவி செய்யணும். கால கடைசியாக இருக்கக்கூடியால் நாட்களை பிரயோஜனப்படுத்த வேத வார்த்தை கேட்க வேத வசனத்தில் நடக்க தன்னை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் எல்லா வாழ்க்கையா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. துதிப்போம். இந்த நாட்களும் நமக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தை சுத்த இறுதியா நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த கடைசி நாட்களப்பா நான் வந்துக்கிறோம். சுத்த இறுதி இல்லாதவினால் அநேக ஜபங்கள் கேட்கப்படல. எவ்வளவோ நம்ம கிறிஸ்தவரா இருக்கலாம், ஜெபிக்கலாம், வேத வாசிக்கலாம், எல்லா காரியம் செய்தாலும் வெளிப்புறம் வேதமா இருக்கு, உள்ளான மனுஷன் வேதமா இருக்கலாம். தேவன் அப்படியா இல்லை. தேவன் இதயத்தை ஆராய்ந்து பார்த்துதான் தேவன் நம் இறுதி எப்படி இருக்கிறதப்பா, தேவனோடு உண்மையில்தான் இருக்கிறதா, தேவனோடு எப்படிப்பட்டதா இருக்கிறது செய்தார். தேவன் நம்மளை இந்த 2022ஆம் ஆண்டு ஆசீர்வதிக்க முடியாது. கடந்து வருகிறார். கத்தன வார்த்தையை கொடுக்க முடியாது. பகவதே சோதர் தன் தாழ்த்தி ஜெபிக்க உதவி செய்ய முடியாது. கேளுங்க. இந்த தாழ்த்தில சொல்றான், சுத்த இதயத்தை கத்த சிருஷ்டிங்கப்பா. சுத்த இதயம் வேணும். அதைத்தான் கேட்கிறாரு. தாழ்வு எவ்வளோ கேட்கிறாரு. சுத்த இதயம் எனக்கு வேணும்ப்பா. சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க. அப்ப வாழ்க்கையில சுத்த இதயம் இல்லை. என் வாழ்க்கை சுத்த இறுதி இல்லையா, என் இறுதிய பாவத்தினால காண்பதாப்பா. அப்படி இல்லாத கத்தாவே இந்த நாட்கள் 2012 22 வருஷத்துலப்பா சுத்த இறுதி கத்தாவே என் வாழ்க்கை திறமையாய் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கவில்லை. எல்லா காரியத்துக்கும் பயப்படும். எந்தெந்த காரியத்துக்கும் பயம் வாழ்க்கையில் காணப்படுது. என் வாழ்க்கையில கத்தாவே இந்த பயம் இல்லாத கத்தாவே சுத்த இதயத்துக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கெல்லாம் நீங்க சுத்த இறுதி இருக்குதோ தேவன் ஜபத்தை கேட்கிறார், வேண்டுதலை கேட்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார், கண்ணீரை காணிக்கிறார், உங்களுக்கு பதிலை தருகிறார். கத்தர் நாட்கள் அப்பா நீங்க வாழ்க்கையை உதவி செய்ய முடியாது. கத்தர் வந்து தர முடியாது. அப்படியே கேட்கும். சங்கீதம் 73:1 வாசிப்போம். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவன் தேவன் யாருக்கு நல்லவர்? எல்லாருக்கும் நல்லவர் அல்ல. எல்லாருக்கும் நல்லவர் என்று சொல்லல. ஆனால் தேவன் எல்லாருக்கும் நல்லவர் அல்ல. யாருக்கு சுத்த இருதயம் இருக்கோ அவருக்கு மாத்திரம் தேவன் நல்லவர். அவர் ஜெபத்தை கேட்கிறார், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார், அவரை கண்ணீரை காண்கிறார். தேவன் யாருக்கு நல்லவர் என்றால் சுத்த இருதயம் உள்ளவர் தான் இயேசு நல்லவர். நம்ம தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தேவன் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால், நம்ம உயர்த்த வேண்டும் என்றால் உயர வேணும், ஆசீர்வாதம் வேணும் கேட்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் சுத்த இருதயம் நமக்கு தேவையை காணப்படுது. அதை இங்க வாசிக்கிறோம். தேவனுக்கு தாவி நாட்களப்பா என் வாழ்க்கையில் இங்க பார்க்கிறோம். தாழ்வு பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கானானுக்கு தேசத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் கானான் தேசத்தை ஏன் கொடுத்தார்? அவன் பார்க்கிறோம். அவன் இருதயம் உண்மை உள்ளது என்று கண்டார். தேவன் சாமுவேலை பார்க்கிற வாசிக்கவும் தேவன் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை ஏன் கொடுத்தார்? அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அவன் இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தது. வாழ்க்கையில் கத்தாவே சுத்த இணைந்த கத்தாவே எங்களை தாங்க சொல்ல வாயை தந்து கத்தாவே இந்த நாட்கள் கத்தை யாரெல்லாம் அந்த செய்தி கேட்கிறப்பா என் வாழ்க்கையில் இவ்வளவு பாட்டு பண்ணலாம், ஜெபிக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சுத்த இருதயம்னா தேவ வாழ்க்கையில் இடைபடவே முடியாது. கத்த நாட்கள் கத்தாவே என் வாழ்க்கை சுத்த இருதயங்கள் தாங்கப்பா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? இந்த மனுஷனை அறிமுகம் செய்யும்போது கர்த்தர் அவனோட இருக்கிறார். கர்த்தர் அவனோட இருக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வசனத்துல நீங்க பாக்குறோம். நீ நிந்தித்த இஸ்ரவேல் ராணுவத்தின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தில் வரன்னு சொல்லலாம். 2வது சொல்லலாம். கர்த்தர் அவனோட இருந்தார்.
இந்த மனுஷன் தேவனை சார்ந்து கொண்டதான் மனுஷன். கர்த்தர் அவனோட இருந்தான்னு சொல்லி நீங்க சாட்சி கொடுக்குறாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், இவன் யாரை சார்ந்து கொண்டான்? தேவனை சார்ந்து கொண்டான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவனை குறித்து தேவனே சொல்கிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்றார். அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அந்த மனுஷனுடைய கர்த்தர் இருந்தால் எல்லா மற்றவர்கள் பார்க்கிறாங்க. அந்த மனுஷனுடைய கர்த்தர் இருந்தான்னு சொல்லி மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நான் கர்த்தர் நாமத்திலே வருகிறேன் சொல்லி தேவனை சாட்சி கொண்டான். மூணாவது, தேவனே சாட்சி கொடுக்கிறார், இதயத்துக்கு ஏற்றமாய் கண்டே. அப்ப இருதயம் தான் சரியா இருக்கணும். நீ இருதயம் தான் பொல்லாத இருக்கு, இருதயம் தான் சரியில்லை. எவ்வளவுதான் நின்னுங்களேன், எவ்வளோ பெரிய கதை உலகங்கள் இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அவன வாழ்க்கையில இருதயம் சரியில்லாத காரணத்துலதான் இன்னைக்கு விழுந்து போறதான ஜீவித்துல நீங்க மனுஷன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்க எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று சாட்சி பெற்ற மனுஷன். பார்க்கிற பாட்டு பாடுறான், அவன் தான் சொல்றான், அவனே பாட்டு பாடுறான், பாவத்தில் விழுந்த பிறகு பாடுறான். இப்போது என்ன கேட்கிறான் தெரியுமா? தேவன் சாட்சி கொடுக்கிறான், அவன் தேவனை சார்ந்து கொண்டான். மற்ற மனுஷனுக்கு அதை சொல்றாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ அவன் சொல்றான், அவன் என்ன பாட்டு பாடுறான்? பாவத்தில் விழுந்த பிறகு பாடுறான். இப்ப என்ன கேட்கிறான்னு சொன்னா, அவனுக்கு வெள்ளி பொண்ணு ஆஸ்தி ஐஸ்வர்யம் அதை எல்லாம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, யுத்த வீரன் எல்லாம் இருந்தாலும் என்ன கேட்கிறான்? சுத்த இதயத்தை சிருஷ்டிங்கப்பா. எல்லாம் இருந்தாலும் அவன் கேட்கறதான காரியம் சுத்த இருதயம். இன்னைக்கு அன்னைக்கு சுத்த இருதயம் இல்லை. மற்ற சாட்சி கொடுக்குறாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இவன் தேவனை சாட்சி கொடுத்தான மனுஷன். தேவனே இவன் குறித்து சாட்சி கொடுக்கிறார். எல்லாம் இருந்தாலும் அவன் பாவத்தில் விழுந்த பிறகு அவன் சொல்றதான வார்த்தை சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க. அதான் 51 வசனத்துல வாசிக்கிறோம். இந்த இருதயம் தான் முதலாவது. தாயின் கரையில உருவாகும் போதே முதலாவது உருவாகிறது இருதயம் தான். இந்த இருதயம் உருவான பிறகுதான் மற்ற அவைகள் உருவாக்கப்படுது. இந்த இருதயம் தான் நம்ம நடத்துகிறது. இருதயம் தான் நம்மளை நடத்துகிறது. வாழ்க்கையில இருதயம் எப்படிப்பட்டதா சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த 2022ஆவது வருஷத்துலப்பா, இந்த 3வது வாரத்துலப்பா, என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதப்பா. வேதத்தை வாசிக்கும் போது இருதயம் தான் ஒரு மனுஷனை நடத்துகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது இருதயம் தான் ஒரு மனுஷனை நடத்துகிறது. யோபு 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும். யோபு 15:12. உன் இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? யோபு 15:12. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது எது என்றால் இதுதான். நம்ம எங்கேயோ போக நினைக்கிறோம், எது நம்மளை கொண்டு போகுது? நம்ம இருதயம் தான் கொண்டு போகுது. வாழ்க்கையில இருதயம் எப்படிப்பட்டதா இருந்து சொல்லி இருதயம் சரியில் இருந்தா அது கெட்டதா இருந்தா கெட்ட கருத்தாக அதை நினைக்கும், கெட்ட கருத்தை சிந்திக்கும், துன்மார்க்க கருத்தை சிந்திக்கும். நம் இருதயம் சரியா இருந்தா நல்ல நடக்கிறேன் நான் நடப்போம். இருதயம் சரியா இருந்தா தேவனோடு இடைப்பட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு காணப்படுவோம். என் வாழ்க்கையில கர்த்தாவே வெளிப்புறமாக தேவன் வந்து மனுஷனை பார்ப்பதே இல்லை, உள்ளான மனுஷனை தேவன் பார்க்கிறார். பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலாக்கினார், பாலும் தேவன் ஓடின தேசத்துக்கு வாக்கு பண்ணினார். ஆனா இங்க பார்க்கிறோம், ரட்சித்து வெளியே கொண்டு வருவது அவங்க செங்கல்லே கடந்தார்கள், மேக ஸ்தம்பம் காணப்படுது, அக்கினி ஸ்தம்பம் காணப்படுது. மோசே அவருக்கு முன்பாக வழிநடத்துறார். தேவ வார்த்தை பெற்றுக்கொண்டு தேவ வசனம் அவங்களுக்கு காணப்பட்டு அற்புதங்களை செய்து கொண்டு போனார். ஆனா வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும்.
எல்லா வாழ்க்கையும் கடவுளுடைய இஸ்ரவேலர்களை அவன் வழிநடத்தும் போது மேகஸ்தம்பமோ அக்கினிஸ்தம்பமோ தேவன் வார்த்தை பெற்றுக்கொண்டு மோசே அவங்க இஸ்ரவேலருக்கு போதிக்கிறார். ஆனா எல்லாம் இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கை எப்படிப்படாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38 வசனம் வாசிக்கவும். தம்முடைய பேசின நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஜீவ வார்த்தை பெற்றுக்கொள்ளும் இவனே. 59 நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இராமல் பாருங்க, தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு அவங்க சொல்றாங்க, மோசே வழிநடத்துறான். ஆனா பிதாக்கள் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதாய் இராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. பாத்தீங்களா, இருதயத்தின்படியே எப்படி திரும்பினார்கள். அவங்க இருதயம் எங்க கொண்டு போய் சொன்னீங்களா? வேத வாசனம் தேவனை பெற்றுக்கொண்டு சொல்றாங்க. தேவ வார்த்தை பெற்றுக்கொண்டு மோசே இஸ்ரவேலரை வழிநடத்தினாலும் தேவ வார்த்தை காணப்பட்டாலும் நம் இருதயம் என்ன பண்ணுச்சு? எகிப்துக்கு தான் கொண்டு போகுது. அப்ப இருதயம் சரியில்லைன்றா நான் பாவத்தை தான் காணப்படும். இருதயம் தான் பொருளாதாரம் இருக்கிறது. அன்னைக்கு பார்க்க முன்னால மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பம் மோசைக்கு பார்க்க மோசை முன்னால போற. ஆனா எங்க போகல? கானானுக்கு போய் சேரவே முடியல. நீ கிறிஸ்தவல இருக்கலாம், ஜெபிக்கலாம், பாட்டு வரலாம், எவ்வளவோ காரியம் செய்யலாம், அற்புதம் அடையாளம் செய்யலாம், எல்லாம் செஞ்சாலும் இறுதியில் சரியில்லை என்றால் வாழ்க்கையில காரணங்கள் போகவே முடியாது. நம்ம தேவன் இறுதியத்துக்கு அவன் இறுதியில் சரியில்லை என்ற பிதாக்கள் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனது இல்லாதனால எகிப்துக்கு அந்த இறுதியம் திரும்பினது. இறுதி எங்க போச்சு? எகிப்துக்கு போனது. இந்த நாட்டில் கத்தாவே நம்ம இறுதி எங்க இருக்கு யோசிப்பாங்க. உலகத்தோட தான் இருக்குதா? பாவத்தோடு தான் இருக்கிறதா? நம்ம தேவனோட இருதயம் இருக்கிறதா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? வேத வசனத்தை படித்துக்கொண்டு ஜெபிக்கிறோமா? வாழ்க்கையில் எப்படிப்படுதாய் நம்ம இருதயம் காணப்பட்டு சொல்லி இதயத்தை கத்தாவை தேவனோடு நம்ம கத்தாவை தேவனோட கத்தாவை ஒப்பிட்டு பார்ப்போம். 2 நாட்களாவே தேவன் என்ன வார்த்தை பாஸ்டரு இது கொஞ்சம் இருமலா இருக்கிறனால நான் இன்னைக்கு உங்களோட செய்தி கொடுக்க முடியாத தேவன் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, 2 நாட்களாவே நான் சொன்னாரு இறுதியத்தை சரிப்படுத்த வேண்டும். இறுதியை சரிவில் என்றால் ஒருவரும் பரலோகத்துக்கு திரும்பவே முடியாது, ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப இறுதி தான் நமக்கு தேவன் காரியம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். மேக ஸ்தம்பம் காணப்படுது, அக்கினி ஸ்தம்பம் காணப்படுது. மோசே தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு வசனத்தை சொன்னாலும் அவன் இறுதி அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியவில்லை, கீழ்ப்படிய மனதில்லை. எகிப்துக்கு நேராக அவன் இருதயம் வழிநடத்தினது. நீங்க எங்க வாழ்க்கையிலப்பா இருதயம் எங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறதப்பா? என் இருதயம் சரியில்லாத ஒரு பட்சத்தில் காணப்படுத கத்தாவே, என் இருதயம் சரியா இருக்குன்னு சொல்லி கேட்போம். வாழ்க்கையில இருந்த இருதயம் அவங்க வாழ்க்கையில எகிப்துக்கு இருந்தது. அவங்க இருதயம் எங்க இருந்துச்சு? எகிப்துல தான் இருந்துச்சு. தேவன் முன்னாடிதான் போறாரு, தேவன் தான் வழிநடத்துறாரு. ஆனா யாருக்கு செவி சாய்க்க இல்லை. இறுதி எங்கல்ல? தேவனுக்கு முன்பாக இல்ல, பாவத்துக்கு நேரா தான் திரும்புது, எகிப்துக்கு நேரா திரும்புது. வெளிச்சம் இருந்துச்சு. பகத்தை மோசே முன்னாடி போகிறான். ஆனா இங்க பாக்குறோம் வசனத்தை கேட்கிறார்கள், ஒருவரும் கானானுக்கு போய் சேர முடியலை. வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா ஒருவராவது இந்த கானானுக்கு போய் சேர முடியாத காரியம் இறுதி தான் காரணம். அப்ப இறுதிய சரியில்லை. இன்னைக்கு ஏதோ ஜெபிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, ஏதோ காரியத்தை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஊழியர்கள் கூட பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம், வேத வார்த்தை கொடுக்கலாம். ஆனால் இறுதிய சரியில்லை என்றால் நமக்கு பரம காணமே ருசி பார்க்கவே முடியாது. அப்ப எங்க வாழ்க்கையில் இருந்தாவே அப்ப சோதரையா ஏன் சேர முடியவில்லை? இறுதியம் எகிப்துக்கு போனது. ஒரு மனிதன் இறுதியம் தான் அவனை வழி நடத்துகிறது. இன்னைக்கு மனுஷனை எது வழி நடத்துகிறது என்றால் இறுதியம் தான் அவனை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. வாசிக்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கவும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவர் சத்தத்தை கேட்பீராகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று, இருதயம் கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று
10 ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். பாருங்க, கடினமான இருதயம். எப்படி பார்த்தா கடினமான இருதயம், வலிகி போகிற இருதயம் இருந்தால் இங்க பார்க்கிறோம் நம்ம காணாமல பிரவேசிக்க முடியாது. வலிகி போகிற இருதயம், எந்த காரியத்திலும் வலி போயிருக்காங்க, எந்த காரியத்திலும் விசுவாசம் இருக்க முடியல. அப்ப வலிகி போகிற இருதயம் தான் நான் போய் சேர இடத்துல போய் சேர முடியாது. ஒரு மனிதன் இருதயம்னா அவனை வழி நடத்துகிறது. ஒரு மனிதன் இருதயம் சரியாக இல்லை என்றால், சுத்தமாக இல்லை என்றால் அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 17:9-10 வாசிக்கவும், இருதயம் திருக்குறதோ மகா கேடுள்ளதா இருக்கிறது. எபிரேயர் 17:9-10 வாசிக்கும். இருதயம் இங்க பார்க்கிறோம், திருக்குறதோ மகா கேடுள்ளதா இருக்கிறது. 10 வாசிக்கிறோம். இங்க பார்க்க நமக்கு தேவை பலன் தர வேண்டும் என்றால், நமக்கு தேவை ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால், நம்ம ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் இருதயங்கிறது திருக்குறதா இருக்கக்கூடாது. நம்ம நல்லா பேசுவாங்க, ஆனா இருதயம் அப்படியே உள்ள கபடா இருப்பாங்க. கபடு, சூது, பஞ்சகம் நேரம் பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு சூது, கபடு. தேவன் யார் பக்கத்தில் யார் ஜெபத்தை கேட்பார்? யார் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஒரு இருதயம் ஒரு மனுஷனோட பேசும்போது அவங்களுக்கு குறித்துதான திருக்குறதோ கேடுள்ளதா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான மனுஷனை தேவன் அறிவிக்கிறார். சூது, பஞ்சகம், கபடு எல்லாமே இன்னைக்கு ஒரு மனுஷனை இருதயத்துல தான் காணப்படுது. இருதயம் திருக்குறது கேடுள்ளதா இருக்கிறது. தேவன் நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஏன் தர முடியவில்லை என்றால் திருக்குறதா இருக்கிறது, அது கேடுள்ளதா இருக்கிறது. நாங்கள் கத்த அதிகமா என்னோட இடப்பட்ட காரணம் தான். ஒரு மனுஷனை இருதயம் சரியில்லை. ஒரு மனுஷனை இருதயம் நீங்க ஆராதிக்கிறது, ஒரு மனுஷனை இருதயம் நீங்க ஆலயத்துக்கு துதிக்குது, ஜெபிக்குது, ஆனா அவன் இருதயமோ திருக்குறதோ மகா கேடுள்ளதா இருக்குன்னு சொல்லி 2 நாட்களாகவே தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துக்கு ஏற்று சிந்திக்கிறோம், உலகத்துக்குரியவர்களாய் நடக்கிறோம். ஆனா தேவன் பார்க்கிற வண்ணமாக நம் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. என் இருதயம் உங்க உகந்ததான இருதயம் இருக்கட்டும் அப்பா. இருதயம் கத்தாவே, அப்பா கத்தாவே, என் வாழ்க்கை எத்தனை கேட்டா நீங்க என் வாழ்க்கை இருந்த இருதயக்கு சகத்தை வேகப்பா, சுத்த இருதயம் தாங்கப்பா. அதை தவிர கேட்டார் சாட்சி கொடுக்கிறாங்க, மற்றொரு சாட்சி கொடுக்குறாங்க. தேவன் அவனோட கூட இருக்கிறார். இவன் தேவன் அண்டிக்கிறத தேவன் அண்டி கொள்றான். 3வது தேவன் சாட்சி கொடுக்கிறான். அப்படி இருந்த போதிலும் பாவத்தில் விழுந்த பிறகு சுத்த இதயத்தில் சிரிச்சிங்கப்பா. சுத்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை சந்தேகித்தார். சுத்த இதயத்தில் தாங்கப்பா, சுத்த இதயத்தில் சிருஷ்டிக்க ஆண்டவரே, உன்னை அன்போடு அழைக்கிற காரணம் சுத்த இதயத்தில் தாங்கப்பா. சுத்த இதயம் தேவன் நல்ல உறவே இருக்கிறார். யாருக்கு நல்ல சுத்த இதயம் உறவுக்கு சோதனையை பார்க்கிறோம். தேவன் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களுக்கு 8 பிள்ளைகள் இருந்தாங்க. இவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். எல்லாருக்கும் அதை வளர்த்து ஹைஃபை பார்க்கிறாங்க. ஆனா இவன் குள்ளமா தான் காணப்பட்டான், ஆடு மேய்ச்சி தான் இருந்தான். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் ஆடு மேய்க்கிறதான தாவீதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தாவீது இப்படி கொண்டார் தான் ஆடு மேய்த்தவன்.
அவன் வாழ்க்கையில் இருக்கிற சரீரம் பார்த்தா ராஜாவா ஆகிறதுக்கு தகுதி இல்லை. பார்க்கிற உன்னை தகுதியாக்குறது அவன் சரீரம் அல்ல, அவனை தகுதியாக்குறது அவனை கட்டாத சரீரம் அல்ல. அன்னைக்கு பார்க்கிறோம் அவன் இதயத்தை தேவன் பார்த்தார். மற்றவர்கள் சரீரத்தை பார்ப்பது, இவன் சரீரத்தை பார்ப்பது தேவன் சரீரத்தை பார்க்காதே, இருதயத்தை பார்க்கிறான். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். தேவன் வாழ்க்கிற தாவீது ராஜாவை தேவன் அபிஷேகம் என்ற காரணம் என்ன? அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்த காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில அவன் ராஜா வைக்கிறது காரணம் என்ன? அவன் தகுதி அல்ல, அவனுக்கு அந்த இதயத்தை தேவன் கட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையிலப்பா இந்த கடைசி நாட்கள் கத்தாவே இந்த இருதயத்திற்குள்ளதும் மகா கேடுதல். நம்ம எல்லா காரியத்தையும் செய்யலாம், எல்லா காரியத்தையும் காப்பிடிக்கலாம். ஆனால் அவன் இருதயம் சரியில்லை என்றால், அவன் இருதயம் சரியாக இல்லை என்றால் அந்த தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேரவே முடியாது. தேவனே சாட்சி கொடுக்கிறார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவர், அவன் எனக்கு சித்தமாக எல்லாம் செய்வான். நீங்க அந்த இருதயம் எப்படிப்படுதா இருக்கப்பா, அதுதான் வாசிக்கிற செய்வோம். சுத்த இருதயம் உங்களுக்கு தேவன் நல்லவராகிறார். இந்த கரலை கேட்கிறோமா? அந்த சுத்த இருதயத்தை தாங்கப்பா. இந்த சுத்த இருதயம் தானப்பா நம்ம பயந்து போய் காணப்படும். ஒரு வியாதி என்றால் பயம், ஒரு எந்த காரியத்தை முதல் பயம். என் வாழ்க்கையில் பயம் இல்லாத கத்தாவே பலமும் தெளிந்த புத்தியாளிகள் தாங்கப்பா. தேவனை சார்ந்து கொண்டவருக்கு ஏன் பயம்? தேவனை சார்ந்த வாக்குத்தை பிடித்து ஜெபிக்கும்போது ஏன் பயம்? பாவத்தை அறிக்கை செய்வது ஏன் பயம்? நமக்கு வலியும் போய் இதயம் வேணாம் கத்தாவே, கடினமான இதயம் வேணாம் கத்தாவே, திருக்குள்ள இதயம் வேணாம் கத்தாவே, கேடுவதான இதயம் வேணாம் கத்தாவே. எல்லா இதயத்தையும் மாற்றியப்பா நல்ல இதயத்தையும் தாங்கப்பா. யாரும் அந்த காரணம் சொல்லப்படுகிறது நான் உங்கள் தேவ ஆசிரியர் வேண்டாம். ஒரு விஷயம் கண்ண மூடி கையில் இதயத்திலேயே வைத்து சுத்த இதயத்தையும் தாங்கப்பா. சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க. சுத்த இதயனால்தான் எல்லா காரியத்தையும் நம்ம பயந்து காணணும். உலகத்துக்கு வரா நோய்க்கு நம்ம பயப்படுறோம், உலகத்துக்கு இருந்தான காரியத்துக்கு பயப்படுற கத்தாவே சொல்றோம். எங்க வாழ்க்கையில கத்தாவே எதை குறித்து நம்ம பயப்படாதே கத்தாவே. இறுதி கத்தாவே உண்மை நோக்கி இருக்கட்டும்ப்பா. உண்மை நோய்களுக்கான உதவி செய்யறதா சொல்றியா? அப்ப வாழ்க்கை ஒரே காரியத்தை எடுத்து ஒன்னித்தி வைத்தி ஒன்னாதிய அஞ்சல் வாசியம், ஒன்னித்தி வைத்தி ஒன்னாதிய அஞ்சல் வாசித்து நம்ம முடிக்க போறேன். ஒன்னித்தி வைத்தி ஒன்னாமதே அஞ்சாசம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாத்தீங்களா? அன்பு எங்கே பிறகு? சுத்தமான இதயத்திலே பிறக்கும் போதே இருதயம் தான் உங்களை உண்டாகுச்சு. இங்க பார்க்கும் தாய் ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளையை நேசிக்கிறான். ஆனா அந்த வளர்ந்து தப்பு பண்ணும்போது ஒரு கொலைகாரி கூட மாறிதான் தாய். தாய்க்கு கீழ்ப்படியில் இருந்தால் வெறுத்து விடுகிறான். இங்க பார்க்கிறோம், இங்க தாயின் அன்பு மாறி போகுது. இங்க பார்க்கிறோம் அவளுக்கு எல்லா கதை ஜீவராசிகளும் அன்பு இருக்கிறது. மற்ற தாய்க்கு மாத்திரம் இல்ல, மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் அன்பு இருக்கதான் செய்யுது. இங்க பார்க்கிற அன்பு இல்லாத ஜீவராசியும் கிடையாது. அன்பு எங்கே பிறகுது? இதயத்தில் தான் பிறகுது. இந்த சுத்தமான இதயத்தில் தான் அன்பு இருக்குது. அந்த சுத்தமான இதயத்தில் தான் உண்மையான அன்பு இருக்குது. தேவ அன்பு இருக்கிறது. தேவ அன்பு இருந்தாலே மற்றவர்கள் நேசிப்போம். கபடாய் பேச மாட்டோம், திருக்குறளாய் பேச மாட்டோம், வலி காரியம் இருக்காது, விசுவாசமா இருக்கும். நாட்கள் தாயுமா இருக்கப்பா. தேவ அன்பு அளவில்லாம ஊற்றினப்பா. தேவ அன்பு எப்படி ஊற்றப்படும்? அதிகாலை ஜெபிக்க வேண்டும், தேவ வார்த்தை கேட்க வேண்டும், வசனத்தை ஆராய வேண்டும், வார்த்தை படிக்க வேண்டும். அப்ப தேவ அன்பு அளவில்லாம இதயத்துல ஊற்றப்படும். அந்த இருதயம் அளவில்லாமல் தேவ அன்பினால் நிரம்புவது. அந்த அன்பு நம்ம என்ன செய்யுது? ஒரு காலம் நம்மளை வெட்கப்படுத்தாது. இந்த அபிஷேகம் இருக்கும்போது அந்த அன்பு நம்மளை வெட்கவே படுத்தாது. நீ வெட்கப்படுற காணப்படுறோம், சோர்ந்துவே காணப்படுறோம். எவ்வளவோ ஜெபிக்கிறோம், நமக்கு இவ்வளையே காரியம் வந்துச்சு, இந்த காரியம் வந்துச்சு. இவங்க அதை வாழ்க்கிறப்பா கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம். சுத்த இதயத்தையும் வாழ்க்கை தாங்கப்பா. அந்த சுத்த இதயத்துல தேவ அன்பு காணப்படுது.
நீ தேவன் அன்புல காணப்பட்டால் மற்றவர்கள் நேசிப்பேன். உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிப்பேன். கபடாய் பேச மாட்டோம். பேசும்போதே வார்த்தையில கபடு இருக்காது, சூது இருக்காது, வஞ்சனை இருக்காது. உன் வார்த்தையிலே கபடு இருக்குது, உன் வார்த்தையில சூது இருக்கிறது, உன் பேச்சில சூது இருக்கு, உன் வாழ்க்கையில கடினப்படுத்தி இருக்கிற வலிக்கு போய் ஜீவமாய் கிளம்புது. நீ கத்த உன்னை குறித்து தான் எச்சரிக்கிறான். நீ வாழ்க்கையில இந்த கார்த்தி கொடுத்தப்பா, நீ எல்லா காரியத்தையும் செய்யலாம். அந்த பரம காலங்கள் போக முடியாதபடி இருக்கிற கத்தாய் கட்ட கிரீத்தை எடுத்து கொடுப்பா. நீங்க சுத்த கிரீத்தை எங்கள் வாழ்க்கை தாங்க சொல்லி எல்லா கண்ண மூலமா எல்லா கண்ண முடியும் அப்படி நின்று இடத்துலப்பா. இங்கே வாழ்க்கை கத்த நீ காலை கேட்கதான வார்த்தை சுத்த கிரீத்தை தாங்க. நீங்கள் ஜபம் கேட்கப்படணும். இந்த உலகத்துக்கு பயமாக ஜீவிக்கிறோம்ப்பா. எந்த காரியத்தை கொடுத்து கேட்டாலே நான் பயப்படக்கூடிய காரியம் என்ன? என் இறுதியம் சரியில்லப்பா. நான் என் இறுதியம் போக்கின்படியே நடக்கிறேன். என் இறுதியிலே நடக்குதப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எவ்வளவு வலியுறுத்த போதுப்பா. அவன் இறுதியம் எவ்வளவுக்கு தான் போனது கேட்டாலே தேவனுடைய வார்த்தை இருக்குதப்பா. தேவனே முன்னாடி போய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளும் காணப்படுது. அவன் மேக ஸ்தம்பம் காணப்படுது, அக்கினி ஸ்தம்பங்கள் காணப்படுது. எல்லாம் வலியுறுத்தினாலும் நம் இறுதியம் எப்படிப்பட்டதா இருக்குதப்பா. என் இறுதியம் சரியாக உதவி செய்யுங்க. என் இறுதிய நேர்மையாக உதவி செய்யப்பா. சுத்த இறுதியை சிருஷ்டிங்க, சுத்த இறுதியை சிருஷ்டிங்கப்பா. மற்றொரு சாட்சி கொடுக்குறோம். கத்தர் அவனோட கூட இருக்கிறான். இவன் தேவன் அண்டி கொண்டான். ஆனா மூணாவதாக சொல்றான், தேவனை சாட்சி கொடுக்கிறான். என் இறுதிக்கு ஏற்றன்னு சொல்றான். ஆனா பாவத்தில் விழுந்த பிறகு சொல்றதான ஒரே வார்த்தை சுத்த இறுதிகள் தாங்கப்பா. சுத்த இறுதியில் இருந்தாதான் இந்த பரம காலங்கள் போக முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும், உயர்வை பெற முடியும். நாட்கள் கைவிடப்படாத நிலைமைகள் போகக்கூடாதுப்பா. கைவிடப்படாத நிலைமைகளை தள்ளக்கூடாது கத்தாவே. எந்த கிறிஸ்தவனாக ஐயா நீங்க கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் இறுதியில் சுத்தமா இருக்கு, இறுதியில் பரிசுத்தமா இருக்க கத்தாவே. பரிசுத்தமெல்லாம் யாரும் தேவன் தரிசிக்க முடியாது. ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்தமான இறுதியம், பரிசுத்தமான கருத்தை வாசிக்க தேடகத்தை உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பலப்படுத்தும். கேட்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கதே சொல்றோம். நீங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் கத்தாவே இறுதி கத்தாவே என் பிள்ளை இறுதியை எந்த காரணத்தையும் செய்யா பார்க்க உதவி செய்யறதே சொல்றோம். அந்த இதயத்துல தேவனுக்கு உதவி செய்ய, அந்த இதயத்தை கத்தாவே உமக்கு நேரத்திற்கு உதவி செய்ய, ஜெபிக்க உதவி செய்ய, வேத வாசிக்க உதவி செய்யா. அந்த பொல்லாப்பட்டு வேலை உதவி செய்ய. திருக்குறள் இறுதி வேணாம் கத்தாவே, பேச்சில் திருப்பி வேணாம், கடினமான இறுதி வேணாம் ஐயா, கேரளமான இறுதி வேணாம் கத்தே சொல்றோம். வேலைப்படுத்தும் ஒவ்வொரு வீடு கத்தாவே இறுதி சிறப்படுத்தும், சீர்படுத்துகிறதே சொல்றோம். வச்சுருக்க ஆசீர்வாதமா மாற்றோம். எல்லாவற்றிற்கும் ஒப்புடுகிறதே சொல்றோம். துதி கன மகிமையிலவருக்கே சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி விரைவில்லாமே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதவிகளும் ஆமென் ஆமென்.